பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான் என்பதாக. தலைவனும் ஊழியனும், மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தில், பொறுப்பில், துறையில் தலைமையாக இருக்க வேண்டும் என்றே வாஞ்சிக்கிறார்கள். தலைவனுக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்கள் குறைந்து போய்விட்டார்கள். யோசுவா மோசேக்கு உதவி ஊழியம் செய்தவன். ஒரு நாளும் யோசுவா தான் தலைமைக்கு வர வேண்டும் என்று மோசேயின் இடத்தை இச்சிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னபோதுதான் மோசே தன் கைகளை யோசுவாவின் மீது வைத்தான். அவன் அப்பொழுது கனப்படுத்தப்பட்டான். எலிசா எலியாவுக்கு பணிவிடை செய்தவன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். எலிசா எலியாவுக்கு ஒரு மகனைப் போல இருந்தான். எலியாவும் எலிசாவுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக காணப்பட்டான். ஆகையால் தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா தகப்பனே தகப்பனே என்று எலியாவை அழைப்பான். என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என்று 2 ராஜாக்கள் 2:12 கூறுகிறது. தாவீது தன்னுடைய எஜமானாகிய சவுல் அனுப்பின எவ்விடத்திற்கும் அவன் கடந்து போனான். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்படுவதற்கு முன் சவுலுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அது நிமித்தமாக சவுல் தாவீதை உயர்த்தினான். 1 சாமுவேல் 18:5 கூறுகிறது: தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கு கூட பிரியமாயிருந்தான் என்பதாக. தகப்பனுக்கு மகன் உதவி செய்வது போல தீமோத்தேயு பவுலுக்கு உதவி செய்தான். அதை பவுலே கூறுகிறான். பிலிப்பியர் 2:22 பவுல் கூறுகிறான்: தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக. இப்படி உதவி ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்றாயிருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 3:13 கூறுகிறது: இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்பதாக. இன்றைய சூழ்நிலையில் தலைவர்களுக்கு பஞ்சமில்லை, ஆனால் உதவி ஊழியம் செய்பவர்களுக்கோ தட்டுப்பாடு காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக சபைகளில் நிலவும் ஒரு வியாதி என்னவென்றால், தலைவர்களை விட்டு உதவியாளர்கள் விலகி தனி சபையை ஆரம்பித்து விடுகிறார்கள். அதன் விளைவு சொற்ப நாட்களிலேயே குழப்பங்களும் மெய்ப்பினில்லாத ஆடுகளுமாய் சபை காணப்படுகிறது. தலைவர்கள் மீது பொறாமை அல்ல, பரிதாபம் கொள்ளுங்கள் என்றார் ஒரு ஊழியக்காரர். நல்ல தலைவனுக்கு உதவி செய்யுங்கள், உதவி ஊழியத்தை கர்த்தருக்குள் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மோசே யோசுவாவை போல, எலியா எலிசாவை போல, பவுல் தீமோத்தேயுவை போல இந்நாட்களில் தலைவர்களும் உதவி ஊழியர்களும் எல்லோரும் இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஒருமனப்பாட்டின் ஆவியை அத்தனை பேருக்குள்ளும் ஊற்றி விடுவீராக. உத்தம இருதயத்தோடு உதவி ஊழியம் செய்கிறவர்களை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சிறிதானதோ பெரிதானதோ உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஏக சிந்தை உடையவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், ஐக்கியத்தோடு சகல காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.